திருச்செந்தூர் கடலில் கரை ஒதுங்கிய ஆயிரங்காலத்து பொக்கிஷத்தை தேடி வந்த சித்தர். திருநீரை கல்வெட்டு மேல் தேக்க தேக்க அதிர்ந்து போன பொதுமக்கள். செந்தூர் கடலில் திருநீரால் நிறைந்த சித்தரின் கண்ணில் பட்ட அதிசயம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல அடிக்கடி சில அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்றது வழக்கம். இதுல கடல் நீர் அடிக்கடி உள்வாங்கி பல பிரமிப்புகளையுமே ஏற்படுத்திக்கிட்டு வருது. கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் அடிக்கடி உள்வாங்கும் போது சில கல்வெட்டுகள் கரை வந்து ஒதுங்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் கடற்கரையில ஒரு கல்வெட்டு வந்து கரை ஒதுங்கி இருக்கு. இது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து கரை ஒதுங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய சித்தர் தன்னுடைய உடம்பு முழுக்க அவர் திருநீர் பூசி இருக்காங்க. அதே மாதிரி கரை ஒதுங்கின அந்த கல்வெட்டு மேலையும் அவர் திருநீர் பூசுறாரு. அவர் திருநீர் பூச பூச கல்வெட்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து இந்த கல்வெட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்களாமா. அதுல கல்வெட்டுல முனி தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான். மேலும் இந்த கல்வெட்டு பத்தி ஆய்வு நடத்தினதுல திருச்செந்தூர் கோவில் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்களோட பெயர்களால் 28 தீர்த்த கட்டங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கல்வெட்டுல ஒரு புராண கதையுமே எழுதப்பட்டிருக்காமா. கடற்கரையில இன்னைக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டதால இப்படி ஒரு அதிசய கல்வெட்டு வெளியில வந்து முருகனுடைய பக்தர்களை நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த கல்வெட்டு பத்தின இன்னும் பல ஆய்வுகள் மேற்கொள்ள இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரிய வகை கல்வெட்டுகளை கோவில் நிர்வாகம் பாதுகாக்கணும் அப்படின்னு பல பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.